நெஞ்சில் ஒரு காணிக்கு இருகாலும் தோறுகா முருகா என்று ஓது. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இல்லாமல்ல பரம்பொருளாக இருந்து அனைத்துலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளையும் எல்லானின் வேல் வழிபாட்டு விழாவினை தொடர்ந்து எல்லாம் முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுவது. அதனை பற்றி சிறு விளக்கம் நமது மடத்தின் நண்பர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் விளக்க உள்ளார். திருச்சிற்றம்பலம். சக்தி லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காணி மகாசக்தி, தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வையா மனந்தரும், தெய்வ வடிவந்தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இறந்தரும், நல்லறி எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கலந்தரும் பூங்குழலாள் அபிராமி கிடைக்கவில்லை என்ற அபிராமி பற்றினுடைய வாக்குக்காக சாமியுடைய சிவலிங்கேஸ்வர சாமிகளை தெரியாதவர்களாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சாமியினுடைய அருளால், அவர் அம்மாளுடைய அருளால் சொல்லிய அருள் வாக்கு மாபெரும் வெற்றிவேல் வீரவேல், தொழில் வளம் பெருகிட, உடல் ஆரோக்கியம் மேம்பட, சகல செல்வங்களும் கிடைத்த, உலக மக்கள் எல்லாம் நன்றாக இருப்பதற்கு மகா யாகம் இங்கே இந்த பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அழகுமலை வித்யாலயா பள்ளி வளாகம். இந்த அழகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மாபெரும் யாகம் இன்னும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. யாகம் நடத்தி கொடுப்பவர் கோவை காமாட்சி ஆதீனம் ஞானூர் சாத்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமிகளுடைய 2ஆம் சன்னிதானமாக சாத்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் நடத்த கொடுத்திருக்கிறார்கள். இந்த யாகத்தில் இந்த பலன் மன அமைதியும் திருப்தியும் கொடுக்கிறது ஒன்று. 2வது நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது. 3வது தனி நபர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கின்றது. 4வது யாகங்கள் வழிபடுவோருக்கும் தெய்வத்திற்கும் இடையே நல்ல உறவை ஏற்படுத்துகின்றன. கலந்து கொண்டு பயனவர வேண்டும் என்று இந்து அன்னையர் முன்னணி சார்பாக இங்கே உங்களுக்கு விருப்பமாக வைக்கப்பட்டுள்ளது. நமது கோவை காமாட்சி ஆதீனம் ஞானூர் சாத்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமிகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பொங்கலூர் என்று சொல்லக்கூடிய பல்லெடுத்து கலவரத்தில் பொங்கலூரில் ஒரு வாரம் நடைபெற்ற யாகம் நமது இந்து முன்னணியின் சார்பாக காணேஸ்வர சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய சார்பாக மிகப்பெரிய வேள்வி கோவை காமாட்சி ஞானூர் அவர்கள் ஒரு வாரம் இருந்து அங்கே நடத்தினார்கள். 1008 கோமாதா பூஜை, 108 குதிரை பூஜை, 108 யானை வழிபாடு, அப்படி 1 லட்சம் விளக்கு பூஜை போன்றவர்களெல்லாம் காண கண்கூடி ஒரு வாரம் அங்கு பெரிய மாநாடு போல நடைபெற்றது. அத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அதில் கலந்து கொண்டு பயன்பெற்று சென்றார்கள். அதே போல நம் சாமி அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு முன்னாள் யாரும் பேசக்கூடாதுங்க, வேலை அனுப்ப வேண்டும் என்பது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது நமது இந்த அமைப்பின் சார்பாக அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி. அதை நாம் மறந்துவிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் மதுரையில மாநாடு நடந்தது. அவருடைய கணக்குறாக 7 லட்சம் வாகனம் வந்ததுன்னா அவங்க கணக்கு சொல்றாங்க அரசாங்கத்தில். ஆகவே அவர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒத்துழைத்தால் நாம் இங்கே என்ன நினைக்கிறோம், இந்த அமைப்பு என்ன நினைக்கிறதோ, இந்த அமைப்பு சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால் நாம் அங்கே அதிகாரத்துக்கு போனால் மட்டும்தான் முடியும். அதனால அதிகாரத்துக்கு வந்து அழிக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள், நமக்கு நல்லது செய்வதும் வருகிறார்கள். அது மக்களிடத்தில் தான் அந்த ஆயுதம் இருக்கின்றது. மக்கள் அந்த நேரத்தில் ஏமாந்து விட்டு நாம் கையோ முறையோ என்று கூறிக்கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதுதான் இந்த அமைப்பினுடைய வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு நமது சாமிகளையும் இந்த வேள்வியையும் ஒரு 5 நிமிடத்தில் சொல்லி விடுகின்றேன். சாமிகள் ரொம்ப உலகத்தில் வேற எங்க சொல்லியிருக்கு, இது உலகம் பூரா பரவி இருக்கு. ஒன்று, சாமிகள் கடந்த 25 ஆண்டுகளாக ஆகாய விமானம் பறக்காது, தண்டவாளத்தில் ஓடும் ரயில்கள் ஓடாது, தண்ணீர் ஓடும் கப்பல்கள் மிதக்காது, அதே போல காற்றில் எடுக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் காற்றடித்து ஓடக்கூடிய வாகனங்கள், சைக்கிள், 2 வீலரு, 4 வீலரு, லாரி இதெல்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக இதுவே
பெருமைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொரோனா என்ற நோய் வருவது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அந்த கொரோனா என்ற நோய் வந்ததினால் எந்த வாகனமும் ஓடவில்லை, எந்த சைக்கிளும் ஓடவில்லை, எந்த விமானமும் ஓடவில்லை. 15 நாள், 1 மாசம், 2 மாசம். இது கோயம்புத்தூர்ல சொன்ன செய்தி. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கல, இந்தியாவில் மட்டும் நடக்கல, உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் இது நடந்தது. இது சாமியினுடைய அருள்வாக்கு. அதே போல அங்கு நடந்தது. அதே போல 51 சக்தி பீடத்தை நிறுவியவர் நம் சாமி அவர்கள். அதே போல பல்லெடுத்துக்கள் அவர்கள் காரணப்பேட்டையில் 108 கோமாதா பூஜை விவசாயம் இருக்கிற இடத்தில் 108 நாட்டு மாடு பசுமானுடைய அற்புதமான கோமாதா பூஜை கோமாதா சாமி அவர்கள் நடத்தி கண்டார்கள். ஆகவே அதே போல ஆன்மீகம் மட்டுமல்ல, அரசியல் நாட்டுக்காக உழைத்த நல்லவர்கள். இந்த கொங்கு நாட்டு சிங்கம் வீரன் சின்னமலை அவர்களுக்கு கேள்விப்பட்டவுடன் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு அவர் தூக்கிலிட்ட இடத்திலிருந்து ஒளிமயமாக அவரே எடுத்து வந்து நம்ம சங்ககிரியில் சிலையை நிறுவக்கூடிய பெருமை சாமிகளை சாரும். அதே போல பசுமன் ஐயாவுக்கு ஜெயலலிதா அம்மையாரிடம் கேட்டபோது 13 கிலோ தங்க நகையை அவர்களுக்கு காணிக்கையாக அடையாற்றினார்கள். அதே போல மருது சகோதரர்களுக்கு, அதே போல் வேலுநாச்சியார் அவர்களுக்கு, அதே போல் வீரவாண்டிய கட்டப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அவருக்கு சிலை, ராஜராஜ சோழனுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவருடைய குலதெய்வத்தை அங்கு வழிபாடு செய்தார்கள். ஆகவே இப்படி எண்ணற்ற அதே போல பாபு சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழன் அவர்களுக்கு அது வரைக்கும் உள்ள அளவு கிடையாது. சாமிகள் போய் கலெக்டரிடம் சொன்னதால் அந்த செக்கை எடுத்து வெளியே வச்சு அவர்களை வழிபாடு நினைவி போற்றும் அளவிற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஆக இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தம். ஏன் சிவலிங்கம் சொன்னாங்க? எல்லா இடத்துலையும் இது மாதிரி யாகத்துக்கு கூப்பிடுறாங்க. நாட்டு ஒரு கண்ணாகும், தெய்வம் ஒரு கண்ணாகும், ஆன்மீகம் ஒரு கண்ணாகும், தேசியம் ஒரு கண்ணு, தெய்வீகம் ஒரு கண்ணு. அதனால்தான் அவர்களை இந்த மாதிரி விழாவுக்கு கூப்பிடுகிறார்கள். வேள்வி தொடங்கி இருக்கின்றோம். அதற்கு முன்னால் அன்புதான் கடவுள் அப்படின்னு சொன்னவர் நமது சாமி அவர்கள். அதே போல 1897ஆம் ஆண்டு நமது பாஸ்கர் சேதுபதிக்கு வந்த உலக சர்வசம மாநாட்டில் சிகாகோவில் கலந்து கொள்வதற்காக வரும்போது அவர்கள் சொன்னார்கள், விவேகானந்தர் வந்து சொன்ன வார்த்தை, அன்புதான் கடவுள், அன்புதான் தெய்வம், அன்புதான் சக்தி. திருவிளக்கேஸ்வரர் திருமதி சரஸ்வதி அவர்கள் நடத்தும் மகா யாகமானது இப்பொழுது துவங்க இருக்கின்றது. பேர் இயக்கத்தின் சாந்தாமணி அம்மா அவர்களும் இப்பொழுது மகா யாகத்தை நமக்கு துவங்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த அன்னையர் முன்னணி சார்பாக இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செல்லிமலை ஆண்டவனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு.
தெளி மண்ணில் நல்ல வண்ணம்மா சரவாதி மண்ணில் நல்ல வண்ணம்மா ராமே குறைவில்லை கண்ணி போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி மண்ணுலகும் வாழ மறைவாழ பார்வை தரி செய்ய தமிழ் பார்விசை விளங்க ஞான மத 5 கர 3 வழி நாள்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிப்பாம் சர்வ விக்னோபசாந்தயே ஓம் கணானாம் த்வா கணபதிகும் நமாமஹே கவிம் கவினாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டரா ஓம் பால விநாயகா போற்றி ஓம் ஞான விநாயகா போற்றி போற்றி ஓம் சித்தி விநாயகா போற்றி விநாயகா போற்றி விநாயகா போற்றி ஓம் மாணிக்கத விநாயகா போற்றி ஓம் கற்பக விநாயகா போற்றி போற்றி எழுந்தருளி ஓம் சரம்புவனே கோபமந்தரியே தமிழோ மந்தரியே மந்தரியே திருவிழா காட்டப்படுகிறது ஓம் உலக விளக்கதில் கொடுப்பது போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எழுந்தருளிய விநாயகப் பெருமானுக்கு மணி கசிவாகி உள்வத்தரு தேனு மணி கசிவாகி தேனு மணி கசிவாகி உள்வடலின் தேனமுத உள்ளாயே தம்பி தனக்காக வன தன்னை போலே கடத்தானை மூட இறைமுகன் அடிமேலி கட்டிடும் அடியவர் புத்தி உரையவர் கற்பனமென கடிதேவோ பக்தனும் அறியமுறை பெறுவார் மகன் அப்பொருள் திறன் செய்தாலி நீரா அத்துயரது ஒரு சுப்பிரமணிபடும் அப்புண மகனிடை இவமாகி அக்குற மகனுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே குரு பரம்பரா ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் ஓம் ஸ்ரீராமேயே ஓணாசகந்தரமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகதினா இன்பம் அருள்மலை போற்றி போற்றி எழுந்தருக இருந்தருக நேர்ந்தருக எழுதவிட்டருக முப்பேரொழிகேற்றல்க என்று செய்காத்தல்க திருச்சுற்றுகளை தருக மூவினை சுல குறிகண்டல்க பசுவின் பால் மணி குறிகண்டருக கொடுமர்கள் கொண்டு ஆங்கி ஆர்வத்தை உள்ளே வைத்து போற்றி 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 வசனமிக வேற்றி மறவாதேயே வசனமிக வேற்றி மறவாதேயே வசனமிக வேற்றி மறவாதேயே மனதில் துயராற்று உடலாதே
வெற்றி மணவாளனுக்கு அரோகரா. போற்றி போற்றி செல்வாய செல்வம் தருவாயே திருவையாறு அகலாத செம்போற்றோதி உலகிற்கு ஒருவனாய் நின்றாயினியே வாச மலரெல்லாமானாயினியே மலையாய் எளியன்மை வைத்தாயினியே போல அருளை வாரி வாரி வழங்குகின்ற கந்தசுவாமி பெருமானுக்கென்று இந்து அன்னையர் முன்னணி நடத்தும் மாபெரும் வேள்வி வழிபாடினை முன்னிட்டு திருவிழாவை தொடர்ந்து விழா நாயகனாக இருக்கக்கூடிய அழகுமலை ஆட்சி செய்கின்ற எல்லாம் அல்ல அழகு முருகப்பெருமானுக்கு வேள்வி வழிபாடுகள் தொடங்க உள்ளது. ஓம் வேற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி, மீனாமையாய் என்னை கொண்டாய் போற்றி, மூற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாது சத்தத்து ஒளியே போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, நெடிய சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஓம் குகா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் கருணாகரா போற்றி, ஓம் தேவசேனாபதையே போற்றி, கந்தாவே போற்றி போற்றி. எழுந்தருளிய பெருமானுக்கு தூபதீப வழிபாடுகள் நடைபெறுகிறது. கருவியில் கட்டி போவார் கடவுள் எழுந்தருளிய முகப்பெருமானுக்கு புகழ்பா ஒன்று விண்ணப்பிக்கப்படுகிறது. எல்லாமல்ல பரம்பொருளாக இருந்து நம்மையெல்லாம் காக்கின்ற கந்த பெருமானுக்கு வேல் வழிபாட்டினை முன்னிட்டு காலையில் திருவிளக்கு வழிபாடு, அதனை தொடர்ந்து மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய ஐங்கரன் வழிபாடு. ஓம் மங்கள விநாயகா போற்றி, ஓம் மாணிக்க விநாயகா போற்றி, ஓம் அங்குச விநாயகா போற்றி. இவையை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன்.
துங்க கரிமுகத்து தூமலியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாரைக்கும் பாடல் சிறந்து படகிசை பாட துயிலாடையும் பண்ண மருந்து பழங்களை எரிப்ப இறையும் பெரும்பார கோடும் முகமும் விளைந்து சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் என்று ஊற்றி கண்ணும் மும்மத சுவடும் அற்புதமிழ்ந்த கற்பகமணியே முப்பழமுகரும் மூசிக வாகனையில் தொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி நாராயணனே வாழெனும் கருணை ஆனாபுரவி மயக்கம் மறுத்தே திருந்திய முகனை தடுக்கும் வெளிவார் பொங்கலை வந்து குழம்பனில் பூந்தே குருவடிவாகி குவலயம் கண்ணில் திருவடி வைத்து பிரமிது பொருள் யாகத்திற்கு வலது பக்கமானது செருப்பு விடுவதற்கான ஏற்பாடு நமக்கு மகா யாகத்தின் அருளை பெற அன்புடன் வேண்டுகிறோம். அதனாலே ஒரு பெரியவர்கள் கொஞ்சம் உட்காரலாம். ஒவ்வொரு தகுதியும் கொஞ்சம் அப்படி உட்காரு. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. காட்டி ஆராதாரத்தி அங்குச நிலையும் பேரானிருத்தி பேச்சு பலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோணின் நான்கு பாம்பு நாவில் உணர்த்தி உண்டனியதனில் கூடிய அசபை விண்டழு மந்திர் வழிபட கரச்சாயிரட்டு நிலையும் உலக கரச்சாள் முறுப்பையும் காட்டி பொறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கபாலவாயும் காட்டி லிங்கம் காட்டி கடுவாயப்பால் கபாலாய் கடுபுத்திருந்த கருபுள் காட்டி மூட்டி அஞ்ச கரச்சரும் பொருள் கண்ணை கருத்தில் நிலைய நிலைகள தரடி தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக
ஏகதந்தாய வித்மகே வேள்வியுடைய நோக்கம் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கின்றது. யாகங்கள் வெளிவருவோருக்கும் தெய்வத்திற்கும் இடையே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகின்றது. இப்படிக்கு இந்து அன்னையர் முன்னணி திருப்போம். பக்கரவி சித்திரமணி ஒரு கலனை இட்ட நடை பக்கரி இக்கவரை கணிகள் மூலமோ இக்கடி சிக்கடலை பச்சன மணக்களோர் இக்கின சமட்டனோ அருளாணி கூடிய சிவபெருமானுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் வேள்விக்கு மந்திரங்களாக சொல்லப்படுகிறது. வேற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளியாரே போற்றி போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி நிமலன் அடி போற்றி, பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, சிந்தாயனுமாய் சிவனே எனுமாய் முந்தா எனுமாய் முதல்வாய் எனுமாய் எந்தாய் தகுமோ இவள் நெளிவே கொண்டா புகனை குளவும் மறிகள் எந்தாய் தகுமோ இவள் நெளிவே. எல்லாமல்ல வேள்விக்கு மந்திரங்களாக முருகப்பெருமானுக்கு அருணகிரியாரா போற்றி போற்றி, ஆடும் பரிவேலனை ஆடும் பரிவே செருவில் சாடும் பணியானை சகோதரனே, முருகா 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 கந்தா கதிவேல மகனே, இல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு திருப்புகளிலிருந்து ஒரு பால் விண்ணப்பிக்கப்படுகிறது. தேனோ மணி சிவாகி உண்பத்தரு தேனோ மணி கசிவாகி உண்பத்தரு தேனோ மணி கசிவாகி உன் கடலில் தேனமோத துணை கூறி உண்பத்தரு தேனோ மணி கசிவாகி உன் கடலில் தேனமோத துணை கூறி இந்த ரசத்தே பருகி பலகாலும் எந்த